ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இட்லி, குருமா, ரைஸு வச்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், குக்கரில் ரைஸ் செட் பண்ணிட்டேன். தண்ணியை எப்பவும் போல் செடிங்களுக்கு, இன்டோர் பிளான்ட்டுக்கு ஊற்றிடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வச்சுருந்தேன். இல்லை சும்மாவே இல்லைங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள். இது பட்டாணி குருமா தான் பண்ண போகிறேன். ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சுட்டு பட்டாணி ஒரு குக்கரில் போட்டு வச்சுட்டேன். இந்த சைடு ஆயில் ஊற்றிட்டு குருமா ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே பட்டை, லவங்கம், இலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயிலே ஃப்ரை பண்ண உடனே மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போடணும். அதுக்குள்ளே பட்டாணி அங்கே 2 விசில் இறக்கிட்டு இட்லியை வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் தான் திரும்ப ஒரு விசில் விடணும். அதனால் இந்த கடாயிலேருந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் பாதாமும் ஒரு 10 போட்டேன். நல்லா ரிச்சாக இருக்கும் கிரேவி. போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சதுன்னா குருமா ரெடி. லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் கர்ட் ரைஸ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் கேட்டிருந்தாங்க கிட்ஸு. உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ண தான் பிடிக்கும். அந்த சைடு இட்லியை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கர்ட் ரைஸ் தாளிக்க ஆரம்பிக்கிறேன். கர்ட் ரைஸ் ஒன்றும் இல்லைங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு தயிர் ஊற்றிட்டா அதிலே ரைஸ் போட்டு கிளறிடலாம். இந்த பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப பிடிக்கும், கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. குருமாவும் இறக்கிட்டு கிட்ஸும் சாப்பிட்டாச்சு. ரைஸ் மீதி இருக்கிறது, கர்ட் ரைஸ் போக மீதி இருக்கிற ரைஸு லஞ்சுக்கு பால் சூடு பண்ணி வச்சாச்சு. ஒரு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், ரெடி ஆகணும். வாங்க, இட்லி குருமா சாப்பிடலாம். காஃபியும் போட்டாச்சு காலையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.